ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா லாட்ரி. என்றும் வெற்றி 11/8/2025 பாக்கியத்தாரா 15வது ட்ரா கெஸிங்கு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ட்ரையல் ரிசல்ட் எப்படி வந்துச்சு, நம்ம கெஸிங் எப்படி கொடுத்துருந்தோம் அப்படி பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையல் பார்த்தீங்கன்னா 701 586, செகண்ட் ட்ரையல் 811 582, ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 835 995. நம்ம கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபெயிலு. நமக்கு ஒரு நாள் ஃபெயில் ஆகுது, அடுத்த நாள் ஃபுல் வின்னிங் வருது. ஸோ அந்த மாதிரி தொடர்ச்சியாக இப்போ ஒரு 1 வீக்காக போயிட்டுருக்கு. நம்ம ஃபுல் வின்னிங் ட்ரை பண்ணுறதா அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இல்லை 2 டிஜிட் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் நமக்கு இன்னொரு மெத்தட் கெஸிங்கு. ஸோ எந்த கெஸிங் மெத்தட் எடுப்போம் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் கொடுங்க. ஏன்னா நம்ம தொடர்ச்சியாகவே நான் ஒரு 15 நாள் வீடியோ போடும்போது 12 நாள் 13 நாள்கிட்ட 2 டிஜிட் வின்னிங் வாங்கியிருந்தோம். அதில் ஒரு 2 வின்னிங் ஃபுல் வின்னிங் இருந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் வின்னிங் வந்தாலும் ஒரு நாள் ஃபுல்லாக அட்ட பிளாப்பாக இருக்குது, ஒரு நாள் ஃபுல் வின்னிங்காக இருக்குது. ஸோ எந்த கெஸிங் மெத்தட் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு மெசேஜ் போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எப்படி கெஸிங் வந்துருக்குன்னு பார்க்கலாம். நம்ம கொடுத்த நம்பர் ஃபுல்லாக ட்ரையலில் போயிடுச்சு. அதோட டபுள்ஸ் வந்தால் நம்ம கொஞ்சம் கெஸிங் மிஸ் ஆகுது. நான் டபுள்ஸை பேர் பண்ணுறது இல்லை. ஸோ டபுள்ஸ் வந்தால் மட்டும் நம்ம கெஸிங் மிஸ் ஆகுது, அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. எப்போயாவது தான் வருது, நம்ம டபுள்ஸுக்காகவே நம்ம கெஸிங்கை மாற்ற வேண்டியதில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எப்படி கெஸிங் வந்துருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முழுவதும் ஒரு கருத்து கணிப்பு மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. கேரளாவுக்காக மட்டும்தான் முழு கெஸிங் எடுத்து கொடுக்குறோம். உங்கள் கெஸிங்ஸில் வரும்போது மட்டும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க. ஒரு பொழுதுபோக்கு வீடியோவை மட்டும் எடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட், ஃப்ரீ கெஸிங் ஒன்லி. ஓகேங்களா, ஃபாலோ பண்ணிக்கோங்க. 11/8/2025 பாக்கியத்தாரா 15வது ட்ரா. பெண்டிங் நம்பர் பார்த்துடலாம். பெண்டிங் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 8ஆம் நம்பர் 19 நாள் பெண்டிங்கில் இருக்குது. அதே மாதிரி 6ஆம் நம்பர் 22 நாள் பெண்டிங் இருக்குது. ஸோ ஏ போர்டில் இன்றைக்கி நமக்கு போர்டில் எதுவும் டார்கெட் பண்ணல. உங்கள் கெஸிங்ஸில் வந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி நம்ம டார்கெட் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோட கெஸிங்ஸில் இந்த 4-0 வந்திருக்கு. ஸோ அது மிஸ் ஆகும்போது ஏ போர்டில் 8ஆம் நம்பர் வர இப்போ இருக்கும். ஸோ பெண்டிங் நம்பர்னு போனால் 8ஆம் நம்பர் உங்கள் கெஸிங்கில் வந்து எடுத்துக்கோங்க. பி போர்டில் பார்த்தீங்கன்னா 6-15 நாள் ஆச்சு, 5-17 நாள் ஆச்சு. ஸோ நான் 6ஆம் நம்பர் இன்றைக்கி நான் பி போர்டில் டார்கெட் பண்ணுறேன். போர்ட்லேயும் இருக்குது. ஸோ 6ஆம் நம்பர் நம்ம கெஸிங்ஸில் வந்திருக்கு. உங்கள் கெஸிங்கில் வந்தால் எடுத்துக்கோங்க. சி போர்டில் பார்த்தீங்கன்னா 3-55 நாள் ஆச்சு, வந்து 1ஆம் நம்பர் 30 நாளாக வரல. ஸோ நம்ம 30ஆம் நம்பர் இன்றைக்கி டார்கெட் பண்ணுறேன். சி போர்டில் 9ஆம் நம்பர் 16 நாளாக வரல. 0 வந்து ஒரு 16 நாளாக வரல. எந்த நம்பர் உங்களுக்கு பெண்டிங் நம்பரில் பேர் ஆகுதுன்னு பாருங்கள், கெஸிங்ஸில் வருதுன்னு பாருங்கள். அதே மாதிரி ட்ரெண்டிங் நம்பரில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் நம்பர் நீ கொஞ்சம் மாறி இருக்குது. ஏ போர்ட்லையும் இந்த ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா 0, 7, 9 இந்த 3 நம்பருமே 15 நாள்கிட்ட வந்திருக்கு. ஸோ 14 நாள்கிட்ட 12 நாள், 12 நாளில் 30 நாளில் இந்த 3 நம்பர் தான் ஏ போர்டில் வந்து பாதி நாள் பிடிச்சிருக்கு. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. 0, 7, 9. அதே மாதிரி பி போர்டில் 9ஆம் நம்பர் மட்டும்தான் ஒரு 6 நாள் வந்திருக்கு. ஸோ பி போர்டில் பாக்கி நம்பர்ஸ் ரொட்டேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ பி போர்டில் 9ஆம் நம்பர் மட்டும் ஒரு 6 நாள் ரிப்பீட்டடாக வந்திருக்கு. அதே மாதிரி சி போர்டில் 7ஆம் நம்பர், 6ஆம் நம்பர், 5ஆம் நம்பர் இந்த 3 நம்பருமே 15 நாள் வந்திருக்கு. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர் வந்திருக்கு. ஸோ பெண்டிங்கில் இருக்க நம்பரை எத்தனை நாள் பெண்டிங் இருக்கோ அதில் ரிப்பீட்டட் வந்த நம்பர் ஃபுல்லாகவே இந்த 7, 6, 5 தான் பிடிச்சிருக்கு. அதை மட்டும் நோட் பண்ணி 7, 6, 5 இந்த 3 நம்பர் நல்ல ட்ரெண்டிங்கில் இருக்குது சி போர்டில். அதே மாதிரி போர்டு பார்த்தீங்கன்னா 4D பார்க்கலாம். 4D வந்து டி போர்டு 9 அல்லது 4 எடுத்துருக்கேன். உங்களோட கெஸிங்ஸில் எந்த நம்பர் பேர் ஆகுதுன்னு பார்த்துங்க. நான் 9 நாள் பண்ணுறேன். 4 எடுத்துக்கோங்க. 4மே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ 9 வந்து நம்ம கொடுக்குற நம்பரில் இந்த நம்பர் பேரில் வந்து 40, 65, 90, 65 அந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணும்போது இந்த 9 எடுத்துக்கணும். 9, 4 எடுத்துக்கோங்க. ஏ போர்டில் 9, 0, 7, பி போர்டில் 9, 6, 1, சி போர்டில் 5, 1, 2. ஸோ பி போர்டில் 6ஆம் நம்பர், சி போர்டில் 1ஆம் நம்பர், 5ஆம் நம்பர் டார்கெட் பண்ணுறேன். அதே மாதிரி ஏ போர்டில் 4, 0, 7 எடுத்திருக்கோம். இந்த 4, 0 கெஸிங்ஸில் வந்தால் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் எடுக்கணும், 7ஆம் நம்பர் எடுத்துக்கோங்க. ஸோ 7ஆம் நம்பர் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஏ போர்டில் 4, 0, 7, பி போர்டில் 9, 6, 1, சி போர்டில் 5, 1, 2. ரிப்பீட்டட் நம்பர் பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் பிசியில் 1ஆம் நம்பர் இருக்குது. நான் ஆல் போர்டு 1ஆம் நம்பர் பிசியில் அண்டர்லைன் பண்ணுறேன். அதே மாதிரி 5ஆம் நம்பர் எடுத்திருக்கேன். 5ஆம் நம்பர் ஆல் போர்டு எடுத்திருக்கோம். சி போர்டில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதால நான் ஆல் போர்டில் 5ஆம் நம்பர் நோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 1ஆம் நம்பர் வரல அப்படின்னா அந்த பி போர்ட்லையும் ஒரு 5க்கு வாய்ப்பு இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஆல் போர்டு எடுக்கும்போது 1, 5 எடுத்திருக்கோம். அதை நோட் பண்ணிவிட்டு அதுக்கேற்றாப்புல எடுத்துக்கோங்க. ரிப்பீட்டட் நம்பர் நம்ம கொடுக்குறேன் பின்னாடி. ஏபி பார்த்தீங்கன்னா 49, 46, 01, 09, 71, 76 ஒரு 6 நம்பர் மட்டும் பிரித்து எடுத்திருக்கோம். 49, 46, 01, 09, 71, 76 ஏபியில் அந்த 6 நம்பர் பேர் ஆகுதுன்னு பாருங்கள்.
உங்கள் கெஸிங்ஸில் வந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க. பிசி பார்த்தீங்கன்னா 95 15 65 91 11 92 95 15 65 91 11 92 எடுத்திருக்கோம் பிசியில். ஏசியில் 41 71 45 05 75 42 நம்ம கெஸிங்ஸில் அந்த 6 நம்பர் பேர் ஆகுது. ஏசியில் 41 72 45 05 75 42 ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. பெஸ்ட்டு நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1 4 5 2 எடுத்திருக்கேன். இந்த 5ஆம் நம்பர் வரல அப்படின்னா இந்த 2ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் ரெண்டுமே 2ஆம் நம்பர் வர வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த 3 போர்ட்லேயுமே இருக்கிறதால நான் 2ஆம் நம்பர் ரிப்பீட்டட் நம்பரில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி 1ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் இந்த பி போர்டில் மட்டும் 9ஆம் நம்பர் மட்டும் நம்ம பி போர்டில் மட்டும் வச்சுருக்கோம். ஸோ அதனால் நான் பெஸ்ட்டு நம்பரில் எடுக்கலை. அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா 45 52 25 41 45 52 21 25 41 ரிப்பீட்டடாக எடுக்கிறவங்க அந்த 4 நம்பர் மட்டும் பேர் பண்ணிக்கோங்க. லிமிட்டட் எடுக்கிறவங்க ஏபிசிஎஸில் போர்டு எடுக்கிறவங்க அதை எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க. ஏபிசி நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 465 495 715 491 462 765 065 091 062 ஒரு 9 நம்பர் பேர் பண்ணியிருக்கோம். சப்போர்ட்டில் செகண்ட் கேசரி மெத்தட் பார்த்தீங்கன்னா 808 768 ஒரு செகண்ட் கேசரி மெத்தடு. இதை எடுத்து மேட்ச் பண்ணுறவங்க சப்போர்ட்டில் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க. 475 495 715 491 462 765 065 091 062 4D பார்த்தீங்கன்னா 4495 4465 அதே மாதிரி 9765 9762 9065 4065 கொடுத்துருக்கோம். 4065 இந்த 4065 495 கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா அது பிசியில் அந்த நம்பர் மேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 065 ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ரிப்பீட்டட் வர்ற நம்பரை மட்டும் நான் பேர் பண்ணி இதை எடுத்து கொடுத்துருக்கேன். அந்த மொத்தம் 27 பேர் நம்பர் கிடைக்கும். அந்த 27 பேரில் நான் 6 நம்பர் மட்டும் எடுத்திருக்கேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. டியர் அண்ட் கேரளா லாட்ரி புக் பண்ணுறவங்க எப்போதுமே மேலே கான்டாக்ட் நம்பர் இருக்கும், கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. புக்கிங் பண்ணுறவங்க வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கெஸ்டிங்கை கமெண்ட்டில் கொடுங்க. அதே மாதிரி பெல் நோட்டிஃபிகேஷன் டச் சைடில் பார்த்தீங்கன்னா பெல் நோட்டிஃபிகேஷன் டச் பண்ணி வச்சுட்டு சைடில் பார்த்தீங்கன்னா ஆளுங்கிற கண்டிஷன் இருக்கும். அந்த பெல்லை டச் பண்ணிங்கன்னா ஆளுங்கிற டச் பண்ணால் தான் ஐக்கான் ஓப்பன் பண்ணி டச் பண்ணால் தான் உங்களுக்கு வீடியோ போட்டுன்னா உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நோட்டிஃபிகேஷன் வேறு மெசேஜ் போடுறீங்க. ஸோ அதுக்கு சொல்கிறேன், நீட்டாக அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. ஸோ கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல ஒரு 4D வின்னிங் பிடிச்சிடலாம். அதனால் நமக்கு டஸ்ட்டில் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போச்சு அன்றைக்கி 9702. ஸோ அந்த மாதிரி எடுத்து பேர் பண்ணுறதுல ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.